ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டி ஸ்கூல் ஆனுவல் டே தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப நாளாச்சு ஆனுவல் கிளிப்ஸு, விலாக்ஸ் எல்லாம் போட்டு. இப்போது ரீசெண்டாக சம்மர் டைமில் தான் வந்து நிறைய ஸ்கூலில் வந்து ஆனுவல் டே ஃபங்க்ஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ 2-3 ஸ்கூல்ஸோட விலாக்ஸ் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம அடுத்தடுத்த ஸ்கூல்ஸோட ஆனுவல் கிளிக்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ நம்ம எஸ்டி ஸ்கூல் உள்ளே போனோன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கார்டன் செட்டப் தான் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இவ்வளோ நாள் நம்ம இந்த ஊரில் தான் இருக்கோம். ஆனால் இந்த ஸ்கூல் நான் இது வர இதுதான் ஆனுவல் டேக்கு இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வரேன். ஸோ இந்த ஃபோட்டோஷூட் டெக்கரேஷன் எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ நிறைய ஃபோட்டோஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு கிளிப்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த பிளேஸு. ஸோ அடுத்தது கிளாஸ் ரூம்ஸ் இது எல்லாமே அங்கே பக்கத்தில் இருந்துச்சு. ஆஃபீஸ் ரூம்ஸ் இது எல்லாமே ஃபுல் டெக்கரேட்டடாக இருந்துச்சு. ஸோ வந்து நாங்கள் போகும்போதே வந்து ஸ்பீச் போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ வந்து 5 o'clock ஸ்டார்ட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ பட் வந்து என்னாச்சு அப்படின்னா, எனக்கு வேறு ஒரு கமிட்மெண்ட் வந்துட்டனால நான் வந்து அந்த நேரத்தில் போக முடியல. ஓகே, ஸோ வந்து ஒரு 7 o'clock மேலே தான் வந்து நான் போயிருந்தேன். ஸோ போகும்போதே வந்து டான்ஸ் இதெல்லாம் வந்து போயிட்டுருந்துச்சு. இது வந்து புஷ்பா 2ஓட சாங் தான். ஸோ இது வந்து ஒவ்வொரு கிளிப்ஸுமே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஷார்ட்ஸில் வந்து அந்த பர்டிகுலர் சாங்கை போட்டு அந்த ஹூக் ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்காக நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம ஃபுல் சாங்ஸும் வந்து நம்ம போட முடியாதுல்ல, அதனால். ஸோ இவங்க என்ன இந்த ஐடியா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஆனுவல் டேக்கு என்னென்ன சாங்ஸ் எடுத்திருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்காக போச்சுல, நல்ல ஹிட்டான சாங்ஸ் அந்த மாதிரி தான் வந்து இவங்க எடுத்திருந்தாங்க. சும்மா பீட் சாங்ஸ்ன்னு எடுக்காமல் நல்ல ஹிட்டான சாங்ஸ் வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ போய் கொஞ்ச நேரத்தில் கொஞ்சம் டயர்டாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நானும் என்னோடய ஃப்ரெண்டும் வருவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம தனியாக தான் ஷூட் பண்ணணும் போல், கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ பார்த்தா என்னோடய ஃப்ரெண்டு வந்து வந்திருந்தாங்க. ஸோ அதோட அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டோம். என்னோடய ஃபேவரட் மேங்கோ பார் வாங்கிட்டு. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா, அஃபானா உங்களுக்கு தெரியும் என்னோடய ஃபேவரட். ஸோ இவன் எங்கேயோ போய்கிட்ருக்கா, தெரியல எங்கன்னு. அதோட இந்த சைடு வந்தாச்சு. ஐஸ்கிரீம் சாப்பிட்டே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் பார்த்தோன்னே கெஸ் பண்ணிடலாம் இது என்ன சாங் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அண்ணனை பாத்தியா சாங் தான் வந்து இது. ஸோ அது அப்படியே தத்ரூபமாக அந்த குழந்தைங்க வந்து நடிச்சு காட்டியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ ஜஸ்ட்டு ஒரு கொஞ்ச நேரம் கிளிப் தான். பட் அதில் அந்த ஆக்சுவலாக அந்த சாங்கில் என்ன வருமோ அந்த மாதிரியே அப்படியே பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு ட்ரெண்டிங் அது எப்படின்னா, தமிழில் மட்டும் இல்லை, எல்லா லாங்குவேஜ்லேயுமே அவங்க ஆங்கரிங் பண்ணும்போதே இது வந்து இந்த லாங்குவேஜில் உள்ள சாங் அப்படின்னு சொல்லி தான் வந்து அவங்க ஆங்கரிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க அங்கே உள்ள ஸ்டாஃபு. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்கூலோட இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஜிஸில் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேஷனிங் கொண்டு வந்ததே வந்து இவங்க தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே வந்து என்னோடய நெய்பர் கிட்ஸ் வந்து படிக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து இசாக் இவங்க டீகோண்டா அப்படின்ற ஒரு இதில் வந்து இவங்க ட்ரைனிங் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இவங்களுமே நல்லா கராத்தே இதிலலாம் வந்து பெல்ட்டெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ரீசெண்டாக வந்து டிஸ்ட்ரிக்ட் மேட்ச் வந்து போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா, அங்கே உள்ள பசங்க எல்லாத்துக்குமே வந்து ஸோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரைனிங் இது எல்லாமே ஆனுவல் டேயில் வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஆனுவல் டே அப்படின்னு போகிறோன்னா டான்ஸு, அதுக்கப்புறம் ஷோ, அதுக்கப்புறம் நாடகம், இந்த மாதிரி ரைம்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கராத்தே அந்த ட்ரைனிங்கை வந்து இப்படி ஸ்டேஜில் நான் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ நல்லா இருந்துச்சு, என்கரேஜிங்காக இருந்துச்சு. ஸோ இதை பார்க்குற மற்ற பசங்களுக்கும் வந்து நல்லா ஆசை வரும். அதனால அதர் ஸ்கூல்ஸ் பாய்ஸுக்கும் வந்து இவங்க இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க. சாட்டர்டே சண்டே மாதிரி ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அவங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஐ திங்க் அந்த ஸ்கூல் டேஸ்லேயே வந்து ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து அந்த அக்கா வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம பசங்களுக்கு நம்ம ஸ்கூல் படிக்கும்போதே வந்து இந்த மாதிரி நம்ம கற்றுக் கொடுக்குறது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப சேஃப்டி. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ரொம்ப ப்ரௌடான ஒரு மூமெண்ட்டும் வேறு. ஏன்னா நம்ம வந்து ஒரு டான்ஸ்க்காக, வேறு ஏதாவது ஒரு ஷோக்காக ப்ரைஸ் வாங்குறதை விட இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டிக்காக, ஒரு டேலண்ட்டுக்காக வாங்குறது உண்மையிலே ரொம்ப ப்ரௌடான மூமெண்ட் தான் என்னை பொறுத்தவரை. ஸோ இது பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் இது வந்து புது எக்ஸ்பீரியன்ஸு இல்லை, நீங்கள் நான் வில்லேஜில் இருக்கனால எனக்கு இந்த மாதிரி தோணுதா, இல்லை நீங்கள் வந்து இல்லை இதெல்லாம் ஆக்சுவலாக வந்து யூஸ்வலாக எங்களோட இதெல்லாம் நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சி அப்படின்னா, ஸோ எங்களோட சரௌண்டிங்ஸில் எங்களுக்கு இது வந்து புதுசு அப்படின்றனால நான் இதை மென்ஷன் பண்ணுறேன். பட் இது உங்களுக்கு டிஃபராக தெரிஞ்சா அப்படின்னா வந்து ஜஸ்ட் அதை வந்து விட்டுருங்க. ஓகேயா? ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இந்த ஸ்கூலில் வந்து இப்போ அட்மிஷன் வந்து போய்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு வந்து உங்களோட குழந்தைங்களை இங்கே ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இப்போ வந்து அட்மிஷன் போயிட்டுருக்கு. ஸோ தாராளமாக காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த விளாக் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷிஃபான் ஸ்கூலில் ஆனுவல் டேவும் போகுது. அதுக்கப்புறம் வந்து சேதமால் ஸ்கூலோட ஆனுவல் டே ஃபங்க்ஷனும் போய்கிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து அந்த விளாக்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாமே முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கிராஜுவேஷன் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் வந்து எனக்கு இருக்க முடியல. ஸோ சீக்கிரமாக வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம ஊராக இருந்து ஆனுவல் டே வந்து கடைசி வரை நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்றதையும் மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சா அப்படின்னு. ஏன்னா அதுக்கப்புறமே வந்து கோல்டன் ஸ்பேரோ அதுக்கப்புறம் உள்ள நிறைய சாங்ஸ்மே வந்து போட்டிருந்தாங்க. பட் இது வந்து இல்லுமினாட்டி சாங் நினைக்கிறேன். அந்த சாங்கோட வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த சைடு வந்துட்டு ஒரு வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு ஸோ அந்த சைடு வந்து பானிபூரி அதுக்கப்புறம் அந்த மசாலாஸ்லாம் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருந்தாங்க. ஸோ அது மட்டும் முடிய போகிற ஸ்டேஜில் இருந்துச்சு. ஸோ அது மட்டும் ஒரு பிளேட் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் போகும்போதே சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. தேங்க்யூ.